ஜோஹோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஆனா, என்ன ரவுண்ட்ஸ் வரும்? ஒவ்வொரு ரவுண்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த வீடியோவில் ஜோஹோ இன்டர்வியூ ப்ராசஸோட ஒவ்வொரு ரவுண்டையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன். யாரெல்லாம் ஜோஹோ அப்ளை பண்ணலாம்? Degree programs like graduate from BE, BTech, ME, MTech or other full-time degree programs are always welcome. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் டிகிரி முடிச்சிருந்தா தான் ஜோஹோ ஜாயின் பண்ணலாமா? கம்ப்ளீட்டாக இல்லை. உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் நோ கிராஜுவேட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம் கேன் ஆல்சோ அப்ளை. கிராஜுவேட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ஸ்ட்ராங் டெக்னிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் என்னெல்லாம் ஃபவுண்டேஷனல் கான்செப்டாக என்ன தேவைப்படுதுன்னா C++, ஜாவா. பைத்தான் வந்து டைப்பிக்கலி இட்ஸ் லைக் எ மீடியம். தேவைப்படாது. இட்ஸ் எதர் பேஸ்ட் ஆன் ரெக்ரூட்டர். இப்போ ரெக்ரூட்டருக்கு வந்து பைத்தான் பேஸ்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வேணும்னா தே கேன் செலக்ட் பைத்தான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஜோஹோவில் கேள்விப்பட்ட வரைக்கும் C++, ஜாவா தெரிஞ்சிருக்கிற கேண்டிடேட் தான் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஈவன் தோ பைத்தானும் தெரிஞ்சிருந்தாலும் கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாலும் கம்பெனியில் போயிட்டு ஜாவா அது மாதிரி தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் C++, ஜாவாலாம் தெரிஞ்சிருந்தால் கம்ப்ளீட்டில் ஒரு அட்வான்டேஜாக தான் நான் சொல்லுவேன். So internship, student pursuing undergraduate and postgraduate programs and recent graduate also apply for the Zoho internship. ஓகேவா? மோஸ்டாக ஜோஹோ இன்டர்ன்ஷிப் வந்து அண்டர்கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ ஜோஹோ பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் ஆர் ஒன்லி எசென்ஷியல் தென் த டிகிரி. ரவுண்ட் 1 ரிட்டர்ன் டெஸ்ட். இந்த ரிட்டர்ன் டெஸ்ட் மற்ற கம்பெனி மாதிரி லைக் சாய்ஸ் இருக்குமா, ஆன்லைனில் டெஸ்ட் இருக்குமா, கம்ப்யூட்டரில் இருக்குமா? இல்லவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஒரு பென் பேப்பர் மோடில் வந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, ஆன்சர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஒயிட் ஷீட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒயிட் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக வந்து ஆன்சராக ரைட் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், 10 ஃபார் ஆப்டிடியூட், 10 ஃபார் ப்ரோக்ராம். ஸோ ஆப்டிடியூட் வந்து கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். நமக்கு பேசிக்ஸாக ஆப்டிடியூட் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆல்சோ ஜோஹோவில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே ஆப்டிடியூட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராம் என்னென்னா அதுவும் ஈஸி தான். லைக் கோட் ஸ்னிப்பட் கொடுத்துருவாங்க, அதோடைய அவுட்புட்டை வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் 20. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து எல்லா கொஸ்டினும் ரைட் பண்ணி ஆன்சர் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து ஜோஹோ என்ன செக் பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இந்த ரவுண்ட் 1ல் வந்து ஜோஹோ செக் பண்ணுறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் அக்யூரசி, லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்பீடு வந்து இந்த ரவுண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இந்த ரவுண்டில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து பேப்பரில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சிஸ்டமில் வந்து கோட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து ஜோஹோவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ லேப்டாப் நோ நீட் டு டேக் தி லேப்டாப் எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ரேர் கேஸில் வந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6மே சால்வ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 4-5 சால்வ் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா அரேஸ், ஸ்ட்ரிங், ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்ஷன், சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். இதில் இருந்து கொஸ்டின்ஸ் ஆஃப் த டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வரும். ஸோ எப்படி இந்த ரவுண்ட் 2 வந்து
பீப்புளை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கோட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எழுதுகிறோம் அண்ட் டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆப்டிமலாக இருக்கணும். ஆப்டிமலாக ஃபார் த அப்ரோச் அண்ட் லெஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் கரெக்ட்னஸ் ஆஃப் த கோட், இவ்வளோ கரெக்டாக கோட் எழுதுகிறோன்றது பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் க்ளீனாக கோட் ரைட் பண்ண கற்றுக்கோங்க. ஆப்டிமலாக திங்க் பண்ணி ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணால் இந்த ரவுண்டை கிளியர் பண்ணலாம். ரவுண்ட் 3 அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இதில் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ டோட்டல் டியூரேஷன் 3 hours மட்டும்தான். ஸோ அந்த 3 ஹவர்ஸில் நம்ம எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோன்றது பொறுத்து தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிறதோ ஆகாததோ. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா என்னென்னா லாஜிக் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, கோட் குவாலிட்டியாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக டேட்டாவை ஹேண்டில் பண்ணியிருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ டாஸ்க் முடிக்கிறோன்றது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் இது வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த ரவுண்டில் சேம் ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் வந்து பேப்பரில் கொடுத்துருவாங்க. எடுத்த உடனே கோடிங் பண்ணுவோன்னா கம்ப்ளீட்டாக இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளை டிசைன் பண்ண சொல்லுவாங்க அந்த கொஸ்டினுக்கு. அண்ட் நம்ம எப்படி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஓகேவா இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிஸ்டம்லாம் கோட் ரைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கோட் ரைட் பண்ணி எத்தனை டாஸ்க் முடிக்கிறோம் அந்த 3 ஹவர்ஸில், அது ரொம்பவே முக்கியம். ஆல்சோ அந்த கோடில் நம்ம டேட்டாவை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஹேண்ட் பண்ணுறோன்றது முக்கியம். ஸோ எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னா கரெக்டாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், கோட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, டிசைன் அப்ரோச், மாடியூல் கம்ப்ளீட்டட், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து எவாலுவேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டைம் பிளே அ வைட்டல் ரோல். ஸோ பிளான் யுவர் டைம், கோடை க்ளீனாக ரைட் பண்ணுங்கள், எவ்வளோ மாடியூல்ஸ் ஆஃப் டாஸ்க் உங்களால் முடிக்க முடியுதோ முடிங்க. இதுதான் இந்த ரவுண்டோட கீனே சொல்லலாம். ஸோ க்ளீனாக ரைட் கோட் பண்ணி டைம் பிளான் பண்ணி மேக்ஸிமம் ஆஃப் மாடியூலை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரவுண்ட் 4 டெக்னிக்கல் HR ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம ரெஸ்யூமில் இருக்கிற ஸ்கில்ஸை டீப்பாக டைவ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்கில்ல வந்து நாலேஜாக இருக்கிறோன்ட்டு செக் பண்ணுவாங்க இந்த ரவுண்டில். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனஸ்டாக இருங்க. கிளியர் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய ஸ்கில்லை வந்து சொல்லுங்கள். ஸோ ஹேவிங் நாலேஜ் முக்கியம்தான், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் த எக்ஸ்பிளைன். நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றது தான் இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்குமே. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கோ இல்லை தெரியலையோ, ஆனால் அதை கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சாலே இந்த ரவுண்ட் செலக்ட் ஆகிடலாம். ஸோ இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஷோ யுவர் நாலேஜ், ஷேர் யுவர் திங்கிங், மேக் எ ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன். ஸோ இம்ப்ரெஷன் வந்து பில்ட் பண்ணுறது, உங்களோட ஸ்கில்லை வந்து ஷோ அப் பண்ணி ஐ ஹாவ் அ ஸ்கில் ஸோ ஐ கேன் ஒர்க் ஜோஹோ வித் கான்ஃபிடென்ட்லி அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக கிளியராகவும் ஆனஸ்டாக சொல்லி இந்த ரவுண்டை கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஜென்ரல் HR ரவுண்ட். இந்த ரவுண்ட் வந்துட்டாலே 95% ஜாப் கேரண்டி, நம்ம கையில் ஜாப் இருக்குன்ற மாதிரி தான். ஸோ இந்த ரவுண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஒய் ஜோஹோ, ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் அட் ஜோஹோ, வாட் டு யூ நோ அபவுட் ஜோஹோ, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஆல்சோ
Where do you see yourself in 5 years? What your expected CTC? When can you join us? Do you have any questions for us? So these are the things, the simple general HR questions only. So this round be yourself பாருங்க பாசிட்டிவா இருங்க. You are almost a Zoho IT. நீங்க ஆல்ரெடி ஜூஹோல இருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்துட்டாலே you are a Zoho IT. So next, thank you. So I'm wrap up the Zoho interview process 2026. All the best for your preparation and future ahead. Know the process, prepare smart, and stay confident, achieve your goals. Good luck. Also, in my next video, I will solve actual Zoho coding questions. So, actual coding questions Zoho கேட்டேன். Questions நாம solve பண்ணலாம். So stay tuned. Then I'm signing off. Code with issue. Bye.